உன்னை எனது வாழ்வு பாரிசத்திலே கிறிஸ்துவுக்குள் அவரோடு கூட எழுப்பி அவரோடு கூட உட்காரும்படிக்கு என் அன்புக்குறவர்களே காரணம் செய்தார். உங்களை என்னை அவரோடு கூட உட்கார வச்சிருக்காங்க சார். இந்த உட்கார வைக்கிறது தான் உன்னதத்தின் ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, உன்னதத்தின் ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பிரதர், ஆவிக்குரிய நமக்கு வெளியில இருக்கிற ஆசீர்வாதம் வேணாம் பிரதர், நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பிரதர் முக்கியம். ஆமா பிரதர், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன சொல்றேன் பிரதர், ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா அவரோட உட்கார வச்சிருக்காரு பிரதர். பரலோகத்துல அவர் சீட்ல என்னை உட்கார வச்சிருக்காரு பிரதர். இதுதான் பிரதர் ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்ஸ். அவர் இருக்கிற இடத்துல என்னை உட்கார வச்சிருக்கிறார். தூதர்களுக்கெல்லாம் கிடைக்காத சிலாக்கியம், குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு யாருக்குமே சிலாக்கியம் கொடுக்கப்படல. அவரோட வலது பரிசத்துல யாருமே உட்கார வைக்கல. ஆனா உங்களை என்னை உட்கார வச்சிருக்காருன்னா எவ்வளவு பெரிய தயவு, எவ்வளவு பெரிய மேன்மை. அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார்ந்து இருக்கும்படிக்கு நம்மளுக்கு செய்திருக்கிறார். அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கு.